ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சூலூர் சைட்டில் இருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பேஸ்மெண்ட்டத்துக்கு மண் கொட்டுற வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இன்றைக்கி வந்து எர்த்தாமர் ஓட்டி ஒன்றரை ஜல்லி போட போகிறோம். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வீடு கட்டுறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக அமையும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் போடுற வீடியோலாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. போடுற வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, இவங்கள்ட்ட கொடுத்தா நல்லபடியாக மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, வீடியோ கீழே எங்கள் நம்பர் இருக்கும், கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியாக வீடு கட்டி கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே மண் கொட்டியாச்சுங்க. மண் கொட்டி தண்ணி விட்டு கடப்பாறையில் கிண்டி விட்டு மண் வந்து செட்டில் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு 2 நாள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு மண். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் பேஸ்மெண்ட்டை லெவலுங்க. இதுதான் பேஸ்மெண்ட்டை லெவலுங்க. இதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு மண்ணை பள்ளம் பண்ணி எர்த்தாமர் ஓட்டணுங்க. எர்த்தாமர் ஓட்டினோம்னா இந்த மண்ணானது பார்த்தீங்கன்னா நல்லா வைப்ரேட் ஆகி கீழே வந்து நல்லா உட்காருங்க. இது என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ரோடு போடுவோம். நீங்கள் நிறைய பேர் ரோடு போடுறத பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பெரிய ரோலர் மிஷின் வந்து உருண்டுக்கிட்டே போகும். அந்த அதிர்வுனால கீழே ரோட்டோட தரை வந்து நல்லா வந்து செட்டில் ஆகி ஒரு கிரிப்பான ஒரு தரையை உண்டு பண்ணி கொடுக்கும் அந்த ரோலரால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜல்லி போட்டு ரோலர் போடுவாங்க. அதுக்கப்புறம் தார் ஊற்றி ரோலர் போடுவாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நாளைக்கு வந்து தரை வந்து இறங்கும் தன்மை இருக்காது. அதே மாதிரி தான் இது வந்து சின்ன ரோலர். அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வைப்ரேட் பண்ணும். வைப்ரேட் பண்ணுறப்ப கீழே போய் அந்த மண் போய் நல்லா அழுந்தி உட்காரும். இந்த ரோலரை ஓட்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், ஒன்றரை ஜல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எர்த்தாமர் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஜல்லி கொட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த ஜல்லியை மட்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த எர்த்தாமரை வச்சு மறுபடியும் மேலே ஒரு தடவை இதே மாதிரி ஓட்டணும். ஓட்டினாக்கா இந்த ஜல்லியானது மட்டமாக போய் தரையில் போய் அழுந்தி உங்களுக்கு மட்டத்தை கொடுக்கும். மட்டத்தை கொடுத்ததுக்கப்புறம் இந்த வரக்கலவை அந்த ஜல்லி மேலே விசிறி விடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜல்லியோட ஹோல்ஸு, அந்த ஹோல்ஸுக்குள்ளே போய் இந்த வரக்கலவை போய் கீழே இறங்கும். சர்ருன்னு கீழே நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எர்த்தாமர் ஓட்டுவோம். எர்த்தாமர் ஓட்டிட்டு விளக்க மாத்துல நம்ம அதை கூட்டி விட்டு சரி பண்ணுவோம். ஆனால் நிறையா இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இந்த ஜல்லியை எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கலக்கிற மிக்சர் இருக்கும். அந்த மிக்சரில் இந்த ஜல்லி எம்சாண்டு சிமெண்ட்டை போட்டு ஒன்றை கலப்பாங்க. கலந்து மிக்சர் கீழே கொட்டும் வண்டியில். அதை கொண்டுட்டு வந்து இதில் கொட்டி சரி பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, இந்த தரையில் அந்த மிக்சிங்கோட கலவையோட ஜல்லியோட கொட்டுறப்ப ஜல்லி தனியாகவும் கலவை தனியாகவும் பிரிஞ்சிடும். புரியுதுங்களா சொல்ல வர்றது? அந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் அதில் போட்டோம்னா கலவை தனியாக போயிடும், ஜல்லி தனியாக போயிடும். அப்படிங்கிறப்ப மறுபடியும் வரக்கலவை போட்டு நம்ம அதை ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இதுதான் பெஸ்ட்டு, குழச்சி போடுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையை பொறுத்தவரையிலும் இப்படி போடுறது தான் பெஸ்ட்டாக நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதை ஜல்லி போட்டுடுறோம், எர்த்தாமர் ஓட்டிடுறோம். எர்த்தாமர் ஓட்டினதுக்கப்புறம் வரக்கலவை மறுபடியும் போடுறோம். வரக்கலவை மறுபடியும் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த ஜல்லி ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வரப்புழுதியாக இருக்கனால அந்த ஜல்லிக்குள்ளே அந்த ஜல்லியோட கேப்புக்குள்ளே நல்லா இறங்கும். வரக்கலவையாக இருந்துச்சுன்னா. அதே ஈரக்கலவையாக இருந்துச்சுன்னா அந்த ஜல்லி உள்ளே இறங்காது. அப்படிங்கிறப்ப நம்ம வரக்கலவையாக போடுறப்ப அந்த ஜல்லி உள்ள இருக்கிற கேப்பு உள்ளெல்லாம் இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி அடித்தோம்னா அந்த தண்ணியில் கரைஞ்சி அந்தந்த கேப்புக்குள்ளே போய் ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எர்த்தாமர் ஓட்டிட்டு விளக்கமாத்தில் போட்டு நம்ம கூட்டணும் அப்படின்னாக்க ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு இது நல்ல கிரிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்கள் வீடியோவெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எங்கள்கிட்ட மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுத்தாக்க நாங்கள் நல்லபடியாக பண்ணி தருவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க எங்கள் நம்பரு வீடியோ கீழே இருக்கும். இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியாக வீடு கட்டி கொடுக்கலாம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லவன் பில்டர்ஸின் வணக்கம்.